ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயம் வந்து நான் கத்துக்கிட்டு, அத வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு. ஏன்னா பாப்பா 2 பேத்துக்குமே வந்து ஃபீவரா இருந்தது. அதில சனாக்கு வந்து ஹெவி ஃபீவரா இருந்ததுங்க. அந்த டைம்ல வந்து நான் அவங்க கூடயே தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால காலையில நேரத்தில எந்திரிச்சுலாம் குக்கிங் எல்லாம் எதுவும் செய்யாம இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நான் வந்து என்னோட டே வந்து காலையில நேரத்திலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சனாக்கு ரொம்ப ரொம்ப ஹெவி ஃபீவரா இருந்ததுங்க. அதனால அந்த ஃபீவர் வந்து எப்படி வந்து போச்சு? எந்த மாதிரி வந்து டிப்ஸ் வந்து நான் அதிலருந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோ எண்டுல வந்து நான் குடுத்துருக்கேன். அந்த வீடியோ மட்டும் பார்க்கணும் அப்டின்னா, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல அப்டின்னா, இந்த வீடியோ வந்து அப்டியே ஒரு விளாகா ஷேர் பண்ணி, அந்த எண்ட்ல வந்து அந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள அப்டி நம்ம போலாம். காலையில 6 மணிக்கு எல்லாமே பாருங்க, கிளைமேட் எப்டி இருக்குது அப்டின்ட்டு. அப்டியே வானமே வந்து ஒரு மாதிரி அப்படியே அந்த மழை கருக்களும், அது கூட அந்த சன்ரைஸ் ஆகும்போது ஒரு வெளிச்சம் வரும் இல்லைங்களா? அந்த வெளிச்சத்தோட சேர்ந்து ஒரு மாதிரியான கிளைமேட்டா தான் இருக்கு. காத்து வந்து நல்ல காத்தடிச்சிட்டு இருக்கு. நல்ல கூலிங்கா சூப்பரான ஒரு காத்து. இந்த ஏர்ல வந்து நின்னோம் அப்டின்னாலே வந்து நமக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிரலாம். அந்த அளவுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு காத்து. நல்ல குருவிகளோட சத்தத்தோட கொஞ்ச நேரம் வெளிய இருந்து என்ஜாய் பண்ணிட்டு, சரி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்ட்டு உள்ள வந்துட்டேன். பாப்பாக்கு வந்து ஃபீவர் அப்டிங்கிறதுனால, சரி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஒரு 10 டேஸ் பக்கம்லாம் இருக்கும். அதனால வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. சரி அவங்களுக்கு புடிச்சதே வந்து செஞ்சு குடுக்கலாம் அப்டின்ட்டு, புளி சாதம் அப்டின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால புளி சாதம் வந்து நெடக்கடலைலாம் போட்டு செஞ்சுட்டேன். கிச்சனுக்குள்ள வந்த உடனே வந்து பாலெல்லாம் காய்ச்சிட்டு, ஃப்ரெஷ்ஷா வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம்னா, ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால வந்து ஒரு டீ வந்து அன்னைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ போட்டுட்டு, ஏன்னா டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து கிச்சனுக்குள்ள வரேன் இல்லைங்களா? அதனால ஒரு டீயோட டேவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம்லாம் உரிக்கும்போது, வெங்காயம் உரிக்கிறோம், நம்ம ஏதாவது காயெல்லாம் கட் பண்றோம் அப்படின்னா, கூட வந்து இந்த மாரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு, அதில வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாரி போடும்போது வேஸ்ட் எல்லாம் நம்ம ஈஸியா வந்து டஸ்ட்பின்க்கு வந்து மாத்திர்லாம். இல்ல அப்படின்னா, அந்த மேல ஃபுல்லாவே வந்து வேஸ்ட்டா தான் இருக்கும். அதெல்லாமே வந்து கிளீன் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதனால இந்த மாரி கட் பண்ணும்போது, நம்ம வந்து தனியா ஒரு பாத்திரம் வச்சு கட் பண்ணி போடுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புளி சாதம் எல்லாமே வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு அந்த தொக்கு. அது கூட சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால 2ம் கிளறிட்டோம் அப்டின்னா, அந்த வேல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சனா சாராக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த நெடக்கடல வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி குடுத்தோம் அப்டின்னா, அது ரொம்ப பிடிக்கும். அதனால அத வந்து ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வெங்காயம், ஆனியன் போட்டு தோசை சுட்டுக்கலாம் அப்டின்ட்டு, தோசையும் அது கூட தக்காளி சட்னி எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரைட். அந்த தக்காளி சட்னி வச்சுட்டேன். ஆப்பிள் வந்து கொஞ்சம் கூட ஸ்நாக்ஸ்க்காக வச்சிருந்தேன். ஆப்பிள் வந்து நீங்க குடுக்குறீங்க ஸ்கூலுக்கு அப்டின்னா, கொஞ்சம் வந்து உப்பு தண்ணீல போட்டு எடுத்து குடுத்தீங்க அப்டின்னா, ஆப்பிள் வந்து கலர் மாறாம அப்டியே இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நெடக்கடல வச்சு விட்டேன் இல்லைங்களா? அது கூடவே கொஞ்சமா முந்திரியும், அ கொஞ்சமா கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுவும் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலையில தோசை வந்து அவங்க பெருசா சாப்பிடல. ஏன்னா சாப்பிட முடியல அப்டிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்டின்ட்டு ஒரு டேட்ஸ் வந்து 2, 2 குடுத்து இத சாப்பிடுங்க அப்டின்னு சொல்லி குடுத்துட்டு இருந்தேன். அதே வந்து கஷ்டப்பட்டு தான் இறக்கிட்டு இருக்காங்க. அ ஏன்னா இப்ப தான் உடம்பு சரியில்லாம ஆச்சு. ஃபீவர் வந்துன்னா கண்டிப்பா நம்மனால வந்து ஒரு தோசையும் உள்ள சாப்பிடுறதுக்கே அவ்ளோ கஷ்டமா இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிடலையே சாப்பிடலையே நம்ம நெனைக்கிறோம். அவங்களுக்கும் அதே மாரி தான் இருக்கும் இல்லைங்களா? அதனால சரி அப்டின்ட்டு முடிஞ்ச அளவு சாப்பிட்டோம் அப்டின்ட்டு ஏன்னா ஸ்கூல்ல போயிட்டு ஸ்நாக்ஸு, லஞ்ச்லாம் சாப்பிட தான் போறாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்டியே சாப்பிட்டுட்டு இருந்தா பரவால்ல அப்டின்ட்டு நானும் வந்து விட்டுட்டேன். பாப்பாவையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. போம்போதே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எப்பவும் போல கிளம்பிட்டாங்க. பூவெல்லாம் பறிச்சு வச்சு சாமி கும்பிடுறதுக்கு வந்து டைம் இல்ல அப்போ. அத்தை இருந்தாங்க அப்டின்னா, அத்தை வந்து எல்லாமே செஞ்சுருவாங்க. அத்தை வந்து ஊர்ல இருக்காங்க. அதனால நான் தான் செய்யணும் அப்டிங்கிறதுக்காக, நான் வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, சனாசரவ ஸ்கூலுக்கு போம்போதே அந்த குட்டி கூட இருக்கும் இல்லைங்களா? அந்த கூடைய வந்து எடுத்துட்டு போயிட்டேன். அதுலருந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த உடனே நெறைய பூ வந்து பூத்திருந்துச்சு செடியில. அந்த பூலாம் பறிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து பார்த்தேன், கீரை சுக்குட்டி கீரை வந்து அப்டியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சுக்குட்டி கீரை வந்து அப்படியே பறிச்சு ஃப்ரெஷ்ஷா பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அத பொறிச்சு சீக்கிரமா வந்து பொரியல் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து இன்னைக்கே வந்து நான் பொரியல் பண்ணிருவேன். வீடியோ எடுத்தது வந்து வேற நாளு. சனாசராவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன் இல்லைங்களா? அதனால கீழ கொஞ்ச நேரம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். செடி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரோஸ் வந்து 7 டேஸ் ரோஸுங்க. அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து பன்னீர் ரோஸ் இல்லைங்க. சந்தன ரோஸ் இருக்கு இல்லையா?
அம் அந்த வெரைட்டி தான். எப்பவுமே வந்து பூ வச்சது அப்படின்னா, மொட்டு வச்சது அப்படின்னா நெறைய மொட்டு இருக்கும், நெறைய பூ இருக்கும். இந்த தடவ என்னமோ பூலாம் பெருசா ஒண்ணும் காணோம். ஒரு வேளை யாராவது பறிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. பூலாம் ஒண்ணுமே காணோம். ஒரே ஒரு பூ இருந்தது. சரின்ட்டு அந்த ஒரு பூ பறிச்சுட்டு நான் வந்தாச்சு. அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு சாமி ரூமுக்கு எல்லா பூ ஒண்ணொன்னா இந்த மாரி தான் வந்து எப்பவுமே அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு ஒரு பூவா வச்சோம் அப்படின்னா, ஒரு மாதிரி ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மாலையெல்லாம் கட்டி போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு பூவும் இல்ல. அதனால இந்த மாரி ஒரு ஒரு பூவா தான் எப்பவுமே வந்து வைப்போம். சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி மேல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட தான் வந்தோம். அப்ப வந்து அம்மா இருந்தாங்க வீட்ல. அம்மா வந்து அன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாப்பாவுமே வந்து நல்லா இருக்காங்க. நானும் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். தோசை சுட்டுட்டு இருக்கும்போதே சாய்பாபா சாங் ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தது. என்ன ஏதாவது வண்டியில ஏதாவது போட்டிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு காலையிலேயே வந்து சாய்பாபாவோட வண்டி போகும் இல்லைங்களா? அந்த வண்டி வந்து போச்சு. அதிலிருந்து தான் வந்து சாய்பாபா சாங்கு. காலையிலேயே அத கேட்ட உடனேவே வந்து ஒரு வைபே வந்து சூப்பரா இருந்த மாரி இருந்தது. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டோம். முடிச்சதுக்கப்புறமா அம்மா வந்து கிளம்புறேன் அப்டின்னாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, சனா சாராக்கு வந்து இந்த காப்பு மாதிரி எடுத்துக்கலாம் வெள்ளியில அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, அக்டோபர் 1 வந்து சனா சாராவோட பர்த்டேங்க. அவங்களுக்கு வந்து 4 வயசு ஆகப்போகுது. 4த் பர்த்டே. அதனால எங்களுக்கே வந்து நெனச்சாலே ஆச்சரியமா இருக்குது. அதுக்குள்ள அவ்ளோ பெரிய பொண்ணுங்க ஆயிட்டாங்க அப்டின்ட்டு. சரி அப்டின்ட்டு அம்மா வந்து அத எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஜுவல்லரி ஷாப்க்கு வந்து போயிட்டு வந்துரலாம். ஏன்னா சனா சாரா வந்து 1:00 தான் இனி வந்து வருவாங்க. காலையில நாங்க ஒரு 11 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு அப்டின்னா வாங்கிர்லாம் கையோட அப்டின்ட்டு கிளம்புனோம். இந்த வளையல் பாருங்க. இதுதான் வந்து நாங்க செலக்ட் பண்ணியிருந்தோம். 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி. அந்த கலர் மட்டும் வந்து வேற வேற. அதனால இந்த மாரி தான் வந்து செலக்ட் பண்ணி இது எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அம்மா வந்து என் தங்கச்சி பையனுக்காக இது வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. சரி அவன் பர்த்டேக்கு வந்து இத போட்டு விட்டுறலாம் அப்டின்ட்டு அவனுக்கு வந்து இது ஒண்ணு எடுத்து வச்சிருந்தாங்க. போன உடனே வந்து பாப்பாக்கு வந்து பேங்கிள் அமைஞ்சிருச்சு. நெனைக்கவே இல்ல இவ்ளோ சீக்கிரமா அமையும் அப்டின்ட்டு. சரி இந்த கடை இல்ல அப்டின்னா வேற கடைக்கு போலாம் அப்டின்ட்டு தான் வந்து போம்போதே ஐடியா பண்ணிட்டு போனோம். ஆனா அங்கேயே வந்து அமைஞ்சிருச்சு. பொள்ளாச்சியில கவிதா ஜுவல்லர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அங்க தான் போனோம். அதுக்கப்புறமா வெள்ளி பார்த்துட்டு பக்கத்திலேயே டைமண்ட் வந்து வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்தது. கியூட்டா அவ்ளோ அழகழகான கம்மல் எல்லாமே வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. டைமண்ட் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துரலாம் அப்டின்ட்டு பார்த்தோம். ஏன்னா வந்து இனி சனா சாராக்கு காது குத்து வந்து ஒரு 4 மாசம் இருக்குதுங்க. ஏன்னா வந்து நாங்க ஒரு 1 இயருக்கு எதுவுமே எந்த ஃபங்ஷனுமே வந்து நாங்க செய்யக்கூடாது. அந்த மாரி எங்களுக்கு இருக்கிறதுனால, சரி அந்த 1 இயர் முடிஞ்சிட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா சனா சாராக்கு காது குத்து வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐடியா இருக்கு. அதனால சரி அப்படின்ட்டு டைமண்ட் பார்த்துட்டு, நல்லா இருக்கா அப்படின்ட்டு இங்கேயே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க வந்து பார்த்துட்டுருந்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அம் ரேட்டுமே வந்து நம்ம அப்ராக்ஸிமேட்டா கேட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு ஐடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தாச்சுங்க. பாப்பா 2 பேத்துக்கும் பார்த்தாச்சு. அதே மாதிரி தங்கச்சி பையனும் அவனுக்கும் வந்து பார்த்து வச்சாச்சு. சரி தீபாவளி டைம்ல வந்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஷாப்ல சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு அந்த டைம்ல வந்து அத வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். காது எப்போ குத்துறமோ இல்லையோ, அந்த டைம்ல வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டு போயாச்சு. இந்த சனா சாராக் பேங்கிள் அப்புறம் பையனுக்கு கிறிஷுக்கு வந்து தங்கச்சி பையனுக்கு வந்து இந்த கடா இருக்கும் இல்லைங்களா? கையில போடுவாங்க இல்லைங்களா? அது வந்து ஒண்ணு வாங்கியாச்சு காப்பு. கடையில ஓணம் அப்படிங்கிறதுனால அழகா வந்து பூக்கோலம்லாம் போட்டுட்ருந்தாங்க. பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருந்தது. அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப தான் அம்மாவையும் கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்தோம். சின்னதா ஒரு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அம்மாவையும் கூட்டிட்டு போய் விட்டாச்சு. என்ன ஷாப்பிங் அப்டின்னா, அக்டோபர் 1 வந்து சனா சாராக்கு பர்த்டே வருதுங்க. அதுக்காக அம்மா வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து பாப்பாக்கு வாங்குறேன் அப்டின்ட்டு, அந்த ஷாப்பிங் தான் வந்து நாங்க போயிருந்தோம். அதுவும் வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பஸ்ல வந்து ஏத்தி விட்டுருங்க. நாங்க வந்து நேரா போய் பஸ்ல போய்க்கிறேன் அப்டின்னு தான் சொன்னாங்க. நாங்க வந்து நேரா அம்மா வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டோம். வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டே இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து சரி ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும் வீட்டுக்கு போறக்கே. அதுக்குள்ள சரி நம்ம கார்லயே டக்குனு போய் விட்டுட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு, சடனா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கார வீட்டுக்கே விட்டுட்டாரு. அப்புறம் அம்மாவெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து இங்க வந்தாச்சு. பாப்பாக்கு வந்து இன்னைக்கு எக்ஸாமுங்க. எல்லாத்துக்கும் குவார்ட்டர்லி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கும் வந்து குவார்ட்டர்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சனா சாராக்கு ஒரு 1 வீக்காவே பயங்கரமான ஃபீவரா இருந்துச்சு. ஃபீவர்ல வந்து ஒரு 104 எல்லாமே வந்து பாப்பாக்கு ஃபீவர் வந்துருச்சு. 104 வரும்போதே ரொம்பவே வந்து ஹெவி ஃபீவர் தான் இல்லைங்களா? 104 அப்படிங்கிறது எங்களுக்குமே வந்து ரொம்ப பயமா தான் இருந்தது. அந்த டைம்ல எனக்கு வந்து நான் என்னெல்லாம் செஞ்சேன், அந்த ஃபீவர் குறையிறதுக்காக நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டைம் வந்து நெறைய பிளேஸஸ்ல வந்து டெங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நார்மல் ஃபீவர், வைரல் ஃபீவர் எல்லா ஃபீவருமே வந்து இப்போ ரெகுலராக குழந்தைங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாலே வந்து ஃபுல்லாக குழந்தைங்க தான் இருக்காங்க ஃபீவர் அப்படின்ட்டு. அந்த டைமில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 5 டேஸ் பார்க்கலாம். 5 டேஸ் மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 5 டேஸ்க்கு அப்புறமே வந்து ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தே ஆகணும் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக ஒரு 3rd டே எல்லாமே வந்து நல்ல ஃபீவராக தான் இருந்தது. ஃபீவர் வந்து கம்மியாகுது, அதுக்கப்புறமா வந்து அதிகமாகுது. இப்படியே தான் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஃபீவர் மாறி மாறி வந்துட்டே இருக்கும்போது ரொம்பவே வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நம்ம என்ன மெடிசின்ஸ் பேராசிட்டமல் டோசேஜ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இருந்தாலுமே வந்து ஃபீவர் குறையவே இல்லை. பேராசிட்டமல் கொடுத்தாலுமே வந்து ஃபீவர் அந்த கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் ஆகுது. திரும்ப ஃபீவர் வந்து வந்துடுது. ஒரு 1 டே ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஹெவியான ஃபீவருங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டுமே ரொம்ப ஃபீவர் வந்து பாப்பாவுக்கு வந்துருச்சு. நார்மலாக ஃபீவர் இருந்தது அப்படின்னா ஒரு 3 டேஸ் தான் வந்து ஃபீவர் இருக்கும். அப்புறம் இது என்ன ஃபீவரே குறையவே மாட்டேங்குது, நானும் வந்து 4th டேல கண்டிப்பாக கம்மியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஆனால் 4th டேலையுமே வந்து ஃபீவர் குறையவே இல்லை. சரி அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஃபீவர் வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகி வந்துச்சு. அப்புறம் திடீர்னு பாப்பா மத்தியானம் பேராசிட்டமல்லாம் நான் கொடுத்துட்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 4 மணி இருக்குங்க. 4 மணி டைமில் வந்து ஃபீவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு வந்து 102 ஆயிடுச்சு. 102 ஆன உடனே எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா 4th டேயுமே வந்து ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்தது. திரும்ப வந்து 102 வந்துருச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கேரளா போனோம். அங்கே வந்து அகல்யா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அங்கே வந்து பாப்பாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் சரியாயிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால சரி நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். ஒரு 45 to 50 மினிட்ஸ் வந்து வந்துடும் அந்த ட்ராவலிங் டைமே. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நானே ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு அங்கே வந்து போயாச்சுங்க. போகும்போதே வந்து அம்மாட்ட சொல்லிட்டேன். ஏன்னா வீட்டில் இங்கே யாருமே அத்தை மாமாலாம் இல்லை. அதனால் போகும்போதே நான் வந்து அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, அம்மா நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதனால் அம்மா வந்து ரெடியாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் ஏன்னா பாப்பா சாராவும் இருக்கா இல்லைங்களா, அதனால் சாராவும் இருக்கிறதுனால அம்மா இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அம்மாக்கிட்டேயே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டை தாண்டி தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால் அம்மாவையும் அப்படியே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயாச்சுங்க. போயிட்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அங்கே போன உடனே அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 99 பக்கம்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 5 டேஸ் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. 5 டேஸ்க்கு அப்புறமாவுமே வந்து ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். 5 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொன்னாங்க. கோல்டு காஃபுக்கு மட்டும் மெடிசின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா கோல்டு காஃப் வந்து சுத்தமாக கம்மியாகவே இல்லை. அதனால் அதுக்கு மட்டும் மெடிசின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதை கரெக்டாக கொடுத்துட்டேன். ஆன்டிபயோட்டிக் வந்து இங்கே என்ன கொடுத்தாங்களோ அதே மெடிசன் தான் வந்து நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம். வந்த உடனே வந்து வரும்போதே அம்மாவை கூட கூட்டிகிட்டு வந்துட்டேன். வரும்போதே அம்மாவையும் வந்து கூட கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அங்கே அம்மா வீட்லேயே தான் இருக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அத்தை மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் போயிட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நான் இங்கே பொள்ளாச்சி வர வேண்டியதாக இருந்தது. வந்து எடுத்து அதை ஏன்னா பொங்கி விளைஞ்சிரும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு அதுக்காக வந்து பொள்ளாச்சி வந்தாச்சு. வரும்போது அம்மாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா பொள்ளாச்சி அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று நாள் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அங்கே அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. அதனால் பொள்ளாச்சிக்கே வந்து அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அம்மா வந்து பாப்பா கூடவே தான் இருந்தாங்க. கூடவே இருந்து இப்போ நைட் எல்லாமே வந்து பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அதனால் அம்மா இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 4th டே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் பாப்பாவுக்கு ஃபீவர் வரும்போது நல்லா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெத்தியில் மட்டும் நல்லா தண்ணி வச்சு நார்மல் பைப் வாட்டரே இருந்தால் கூட போதுங்க. அதை வந்து நல்லா பொழிஞ்சு நெத்தியில் வந்து மறக்காமல் துணி வச்சு போட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஹெவி ஃபீவர் வரும்போது அதை பண்ணோம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் ஓகே. ஏன்னா ஃபீவர் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் தலை வந்து சூடாகாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக வந்து இதை ஃபாலோ பண்ணணும். நான் வந்து நைட்டு ஃபுல்லாக விடிய பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்கும்போது தலையில் வந்து அந்த கிளாத் மாற்றி போட்டுகிட்டே தான் இருந்தோம். அம்மா வரதுக்கு முன்னாடி வந்து நானும் என் ஹஸ்பண்டும் மாற்றி அப்படி தலை ஃபுல்லாக வந்து பாப்பாவுக்கு ஈரத்துணி போட்டுகிட்டே தான் இருந்தோம். அம்மா வந்ததுக்கப்புறமாவுமே வந்து அதே தான் ஃபாலோ ஃபீவர் முடிகிற வரைக்குமே வந்து அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேங்க.
அப்புறம் வந்து 5th டே வந்து பார்க்கும்போது பாப்பா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. சரி ஓகே, இந்த மெடிசின் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா ஓகே ஆயிரும், சரியாயிரும் அப்படின்ட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் ஃபுல்லாக முடிச்சு அடுத்த நாள் காலையில் 6வது நாள் காலையில் பார்க்கும்போது ஃபீவர் வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சு. அப்படியே இந்த ஃபீவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களுமே வந்து நிறைய நல்லா தண்ணி குடிக்க சொல்லிகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலுமே வந்து ஃபீவர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிவி பழம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிவி பழம் வந்து வாங்கி கொடுங்க. ஃபீவர் ரொம்ப ஹெவியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஃபீவர் டைமில் வந்து அவங்களுக்கு அந்த கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து கிவி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே அந்த கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. கிவி பழம் வந்து மறக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் டைமில் கொடுங்க. அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸாக வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே வந்து அந்த கவுண்ட் எல்லாமே ஈஸியாக இன்க்ரீஸ் ஆயிடுது. நான் என்ன நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னா ஒன்று வந்து வேறு ஏதாவது ஃபீவராக இருக்குமோ, இல்லை அப்படின்னா கவுண்ட் ஏதாவது கம்மியாக இருக்குமோ அப்படின்னு தான் வந்து நான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா 5th டேயுமே வந்து ஃபீவர் இருந்ததுனால. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு ஒரு 6வது நாள் வந்து அவங்க நல்லாவே நார்மல் ஆயிட்டாங்க. அவங்க நார்மல் ஆனதுக்கப்புறமா தான் எங்களுக்கே நார்மல் ஆச்சு. ஏன்னா திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிருமோ அப்படின்ட்டு தான் வந்து ரொம்ப பயந்துட்டோம். ப்ளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்க்கணுமோ அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஃபீவர் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. நீங்கள் வந்து விடாமல் வந்து அதே மாதிரி குளிக்க வச்சா ஃபீவர் வந்துடும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. ஃபீவர் வந்தது அப்படின்னா ஒரு கப் தண்ணி வந்து உடம்பு ஃபுல்லாகவே ஊற்றி தொடச்சி விட்டுருங்க. ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்காங்க அப்படின்னா ஒரு கப் தண்ணி வந்து உடம்பு ஃபுல்லாக ஊற்றி நல்லா லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. ஃபேன் கீழே வந்து குழந்தைங்கள படுக்க வைங்க. அதே மாதிரி நல்லா நெத்தியில் துணி போட்டுகிட்டே இருங்க. நெத்தியில் துணி போடுறத மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி 5 to 6 hours ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பேராசிட்டமால் கொடுத்தே ஆகணும். அவங்களோட வெயிட்டை பொறுத்தும் ஏஜை பொறுத்தும் அந்த டோசேஜ் வந்து மாறும். அதை வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டான டோசேஜில் கொடுங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 1 வீக்கு மேலே ஒரு 8 டேஸாகவே வந்து இந்த மாதிரி தான் ஃபீவரில் வந்து பாப்பா இருந்தாங்க. அதுலேருந்து இப்படி தான் வந்து நான் வந்து வந்தேன். அதுக்காக தான் சரி இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேங்க. பாப்பாவுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றே வந்து நல்ல ஓரளவுக்குமே வந்து பாப்பா செட்டில் ஆகிட்டாங்க. ஃபீவர் எல்லாமே வந்து நார்மல் ஆகிடுச்சு. நேற்று நைட் எல்லாமே வந்து ரொம்ப குறும் பண்ணிட்டாங்க. நான் வந்து அவங்க ஸ்கூல் போயிருந்தேன். அவங்களோட புக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்ட்டு புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் போயிருந்தேன். அப்போ வந்து மேடம் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், மேம் எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், பாப்பா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருந்தேங்க. ஆனால் நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா நேற்று நைட்டு அவங்க பண்ண குறும்புக்கு ஸ்கூல்லேயே போனாலாவது அடுத்த நாள் எக்ஸாமுக்காவது படிப்பாங்க அப்படின்ட்டு திடீர்னு சடனாக நானே வந்து காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் சமைச்சு ஸ்கூலுக்கு தாராளமாக ஸ்கூல்லேயே வந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஸ்கூலில் விட்டாச்சுங்க. 9 to 11 வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாமு. 11 to 1 o'clock வரைக்கும் ஸ்கூலில் தான் இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து அடுத்த நாள் எக்ஸாம் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஸ்கூலில் இருந்துட்டால் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கூலில் விட்டாச்சு. இனி 1 o'clock போய் பாப்பா வந்து கூட்டிகிட்டு வரணும். என்னதான் ஸ்கூலுக்கு போயிருந்தாலுமே நினப்பு எல்லாமே பாப்பா மேலே தான் இருக்குது, குழந்தைங்க மேலே தான் இருக்குது. ஃபீவர் வந்து திரும்ப வந்துடக்கூடாது. வந்துட்டால் கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட் நம்ம பண்ணியே ஆகணும். அதனால் திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் இருக்குதுங்க. ஆனால் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. அதனால் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. கோல்டு காஃப் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா போதும். குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க. நானும் அப்படி தான் ஃபஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப பயந்துட்டு தான் இருப்பேன். அழுகையாக வரும். இப்போ எல்லாமே வந்து அதிலிருந்து கொஞ்சம் நான் வந்து மாறி வந்துட்டேன். ஏன்னா நாம் வந்து போல்டாக இருந்தால் தான் குழந்தைங்களோட ஃபீவர் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். நம்மளே வந்து பயந்து ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தால் வந்து அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் என்ன தான் உள்ள பயமாக இருந்தாலுமே வந்து வெளியே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாலே சின்ன குழந்தைங்களா இருக்கும், ஒரு 3 வயசு 3.5 வயசு 4 வயசுக்குள்ளே குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீயாக அவங்க இருக்கணும். காற்று வந்து பட்டுகிட்டே இருக்கணும் அவங்க மேலே. அந்த ஃபீவர் எல்லாமே வெளியில் வரணும். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ஃபீவர் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. நெத்தியில் வந்து துணி போட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு காட்டன் ஒயிட் கிளாத் வச்சு உடம்பு ஃபுல்லாக நெத்தி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டே இருங்க. இதுதான் நம்ம வந்து ரெகுலராக பண்ணணும். ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஃபீவர்லேருந்து வந்தேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கும் வந்து கிளம்பிட்டாங்க. இப்போது இந்த வீக் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபீவர், போன வீக் இல்லாமல் இந்த வீக்கில் ஃபீவர் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாமே வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்க முடியாது. அது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல நான் நினச்சிட்ருக்கேங்க. ஏன்னா வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு அவங்க படிச்சுட்டாங்க. அந்த படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா. இனி வந்து 1 o'clock ஆகிடுச்சு அப்படின்னா பாப்பா போய் கூட்டிகிட்டு வந்துடலாம்.
கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணி எப்படி எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாமே நம்ம வந்து கேட்கலாம். இதுக்கடுத்து இந்த வீடியோ வந்து அப்படி கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம பாப்பா வந்து கூப்பிட போயிடலாம். 1:00 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் தான் பாப்பாவை கூப்பிட்றதுக்காக போகிறேங்க. ஸ்கூல் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஸ்கூலுக்கு போயிடலாம். ரொம்ப பக்கம்தான், அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நினச்சிட்டு இருந்தது வந்து அப்படி தான், வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் வேணும். ஏன்னா இப்போ தான் அவங்களோட ஸ்கூலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஃபீவர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்னாலுமே வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு பயமாக இருக்கும். பக்கம் அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து நேஷ்னல் லெவல் யோகா டோர்னமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 2nd ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்ட்டு அதோட மெடல் அதெல்லாமே தான் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எக்ஸாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா. சாரு, எனக்கு ஈஸியாக இருந்துச்சா?